குட் மார்னிங். இன்றைக்கி நாங்கள் வந்து ஐலாண்ட் ட்ரிப் போகிறோம். ஐலாண்ட் ட்ரிப் போகிட்டு இன்றைக்கி 5ஆம் நாள். நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. அதுக்காக நம்மளை பிக் பண்ணுறதுக்கு வந்து கார் வந்திருக்காங்க. ஆரம்பிச்சிட நான் புக் பண்ணிட்டோம்னா அவங்களே ஹோட்டல் முன்னாடி கார் எடுத்து வைக்கிறாங்க. நாங்கள் இந்த மலை மேலே போய் போனோம்ல அந்த ஹோட்டல் முன்னாடி எடுத்து வந்துடுறாங்க. நம்ம அந்த ரிசப்டை காட்டிட்டு ஏறிக்கிட்டோம்னா அந்த 7 ஐலாண்ட் பிபி ஐலாண்ட் இந்த 7 ஐலாண்ட் கூட்டு போவாங்க ஃபுட்டோட இன்க்ளூடு. ஓகே நம்ம போவோம்ல. நிறைய ஒரு கேங்காக வச்சுருப்பாங்க. Four people, go inside. Okay. Okay, go inside. Thank go inside, you. yeah. நாம் வந்து இப்போ டிக்கெட் வாங்குற இடத்துல வந்துச்சு. போட் டிக்கெட் வாங்கல அங்கே வந்துருக்கோம். டிக்கெட் ஆல்ரெடி இருக்குது. அதை கொடுத்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு பேட்ச் அங்கே இங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும். 250 பாட்டு. இந்த வேணால் ட்ரெஸ் வேணால் வாங்கிக்கலாம். இங்கே இந்த டைவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான தலைக்கு வேணா அந்த இது போட்டுக்கலாம். ஒரு மொபைல் கவர் எல்லாமே எடுத்துக்கலாம். வாங்கிக்கோ வேணா கம்மியாக தான் இருக்கும். அப்பா 200 பாட்டம்பா. நான் நம்ம காசு 500 இது. அதுக்கு நீ 500 ஒரு இதே வாங்கிடலாம். இங்கே வாங்கக்கூடாது. எது வாங்கினாலும் ப்ரிப்பராக முன்னாடியே வந்துடணும். இங்கெல்லாம் ரேட் அதிகமாக வேண்டாம். சரி ஓகே நம்ம உள்ளே போவோம் ஃபஸ்ட்டு. To join our PP1 trip today. Our Smart Tour do the PP program, James Bond program, and seminar program also. Yeah. So before we start the program, I want to tell you guys, if you guys who have any asthma, hypertension, heart disease, and pregnant woman, all these disease, we not allowed to join our trip today. கரெக்டாக இப்போ வந்து அந்த போட்டில் இருக்க முன்னாடி அவர் தலைவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லிட்டு இருந்தார். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நிறையா சொன்னார். அதில் முக்கியமான மட்டும் என்னென்னா அங்கே போயிட்டு ஃபோன்லாம் தண்ணியில் போட்டுறாதீங்க, உப்பு நிறையா இருக்கும், ஃபோன் போயிடும். அப்புறம் பாத்ரூம் போனால் பாட்டு கொடுக்கணும். ஃப்ரீ பாத்ரூம் போனால் வேணா நீ வெளியே போய்க்காங்க, நான் ஃப்ரீயாக தரேன்னா. அப்புறம் மங்கிக்குள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன்ட்டு போயிட்டீங்கன்னா ஃபோனை பிடிங்கிட்டு போயிடும் அப்படின்னு சொன்னான். வேறு என்ன அந்த ஒரு ஐலாண்ட் இருக்குது, ஹனி ஐலாண்ட் சம்திங். அதில் வந்து கீழே கால் வைக்கக்கூடாதா. கீழே வச்சா ஏதோ குத்திடுமா. பாய்சன் கிடையாது, ஆனால் பயங்கர டேஞ்சராக. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வரணும். அது ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கு. அதனால் அங்கே கால் வைக்காதீங்க. அப்படியே ஸ்நார்க்லிங் பண்ணும்போது ஸ்நார்க்லிங் மட்டும் பண்ணுங்க. ஆனால் அப்புறம் வேறு என்ன, சேஃபாக இருங்க. 30 எல்லாத்துக்கும் ரொம்ப டைம் இருக்கும். நீங்கள் அந்த 40 மினிட்ஸ்க்குள்ளே சீக்கிரமாக டைமிங் வந்துருக்கு அப்படி சொன்னோம். அவ்வளோதான், பார்த்துப்போம். இதெல்லாம் தலைவர் நமக்கு அவங்களே ஃப்ரீயாக தராங்க போல். அந்த இதில் இன்க்ளூட் ஆகும் போல். மார்னிங் ஏதாவது சும்மா சாப்பிட்டு போயிடலாம். ப்ரெட் அந்த இதில் போட்டு எடுத்துக்கலாம்டா, சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட்டு அது எப்படி சூடு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. போனால் சும்மா ஒன்றும் இல்லை, உள்ளே வச்சாலே போதும். இல்லை ஆமாம், உள்ளே எடுத்து இது வேறனா இருக்குது. அந்த ஃப்ரீயாக கொடுக்கறதில்ல. மிக்சர் ஏதோ சம்திங் வச்சுருக்காங்க. மிக்சரு, பிஸ்கெட்டு. அப்புறம் இது என்னடா இது, ஏதோ தண்ணி இன்னும் தெரியல, ஜூஸ் ஆகிடான்னு தெரியல. இல்லை ஏதோ ஜூஸ் தான், காஃபி டீ போல். இந்த பக்கம் வச்சுருக்காங்க. இது என்னது, இது என்னடா இது என்ன தெரியல ஜூஸ் நினைக்கிறேன். ஜூஸ் இதுவும் ஜூஸ். ஆமாம் ஜூஸ் கரெக்டு. இது வந்து டீ காஃபி இது போல். ஓகே நம்ம தான் சாப்பிடுவோம் கொஞ்சமாக. இப்போ போட் ஏற போகிறோம். இங்கே தான் போட் நிற்கிதா. இதில் ஏறி இப்போ நம்ம 7 ஐலாண்ட் போக போகிறோம். லைனில் நிற்கணும் நம்ம. இவர் தான் நம்ம கைடு. அவர் வந்து ரஷ்யன் கைடு. முன்னாடி இருக்கிறவர் நம்மளுக்கு சொன்னார் இங்கிலீஷ் கைடு. அவர் இங்கிலீஷ் பேசுவார், ரஷ்யா பேசுவார். ஒரு பைட். இவங்களோட டீம் மட்டும் ஒரு போட்டில் ஏறுமா என்னான்னு தெரியல. எல்லா டீமும் ஒரே மாதிரி போட்டு தானேன்னு தெரியல. அப்போ லைனில் வெயிட் பண்ணுவோம். போட் ஏறு பார்த்து போகணும்பா. போட்டில் பார்த்து ஏறணும். உள்ளே போயிடுவோம். நம்ம வெயில் பயங்கரமாக அடிக்குது. இதுதான் நம்ம கூட வர ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட வர கைஸ். ஓகே சென்டரில் உட்கார்றான். நான் வேறு அடிக்கடி வந்து ஸ்பானிஷ் பேசுகிறான். ஒன்றும் புரிய மாட்டேங்குது.
கைஸ் அப்படியே நாங்கள் போட் ஏறிட்டோம். போட் ஏறினோடனே எங்கள் கூட ஒரு ரஷ்யன் கப்பலும் ஒரு ரஷ்யன் ஃபேமிலிஸும் இருந்தாங்க. என் கூட வெளியே தான் அவங்களும் உட்காந்தாங்க. நாங்கள் வெளியே உட்காந்தா தான் கொஞ்சம் ஜாலியாக பார்க்க முடியும்னு நினச்சி உட்காந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எண்ட் ஆஃப் த டே வெயிலில் வெந்துட்டோம். அதனால் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க. ஏன்னா தான் சன்ஸ்க்ரீன் போய் கொஞ்சம் அடி வாங்கும், பரவாயில்ல ஓரளவு. ஆனால் உண்மையிலே இந்த கடல் செம்ம அழகாக இருந்தது. ஒரு 1 hour எங்களை அந்த ஃபெரியில் உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. 1 hour வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். அந்த ஐலாண்ட் அங்கேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த மழையெல்லாம் தெரியும், செம்மையாக இருக்கும். Большой. Там позади нас Пятигрон, тоже большой, там мы будем обедать. В этом острове нет ничего, кроме пещер, скал, எங்கள் கூட வந்து அந்த ரஷ்யா கப்பலும் ரஷ்யா ஃபேமிலி என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாட்டை கொடுத்து இந்த மழைக்கு நடுவில் சின்ன சின்ன சந்தெல்லாம் போகுமா, அங்கே போனால் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரஷ்யன் டூரிஸ்ட் கைஸ் சொன்னோம். அதனால் அவங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணி போயிட்டாங்க. எங்ககிட்டையும் கேட்டாங்க, ஆனால் நாங்கள் போகல. ஏன்னா நாங்கள் பட்ஜெட் ட்ராவலிங் வந்தோம், அதனால் போகல. நீங்கள் வேணால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், மேபி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் சொன்னதை வச்சு சொல்கிறேன். குளிக்கலாம்டா இங்கே, எல்லாம் டைவ் பண்ணலாம் இங்கே குளிக்கலாம் போல். ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்களாம் இங்கே வச்சு குளிக்கலாம். இங்கே வந்து எங்களுக்கு ஒரு 45 minutes 45 to 1 hour டைம் கொடுப்பாங்க. இங்கே அழகாக நாங்கள் டைவ்லாம் பண்ணோம். நீச்சல் தெரியாதவங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் தந்தாங்க. ஸோ நீச்சல் தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது. வந்து அழகாக நீங்கள் ஒரு 1 hour செம்ம ஜாலியாக வைப் பண்ணலாம். இங்கே சூப்பராக இருக்கும். நல்லா ஆழமான இடம் தான், நீங்கள் அழகாக குதிக்கலாம். இதுக்கப்புறம் அப்படியே எங்களை வேறு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. போட்டில் இருந்து இங்கே இறக்கி இங்கே ஒரு இதுக்கோ மேலே ஏதோ இது மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, லைக் அங்கே மேலே போகிறது. ஓ எல்லோரும் மேலே போகிறாங்க, நம்மளும் போவோம். இது சும்மா அப்படியே மேலே இது போட்டிருக்காங்க நடக்கிற மாதிரி. என்ன இருக்குது நம்ம ஊரில் ஏதோ மலை மேலே இருக்கிற கோயில் மாதிரி. கொஞ்சம் நேரத்துன்னு பார்ப்போம். எவனை கடா தாய்லாந்து புரியும்ட்டு தாயில பேசுறேன். சும்மா ஏதோ உள்ள ஐலாண்டுக்குள்ள அது இது வரைக்கும் கட்டி வச்சிருப்பாங்க போல. பார்ப்போம். தமிழ் இருக்காங்க. ஒரு ரெண்டு கப்புள்ஸ் தமிழ் கப்புள்ஸ் பார்த்தேன் நான் இங்கே.
அப்படியே உள்ள கடை இருக்குது. திரும்பி லஞ்ச் இங்கே தான் கொடுப்பாங்களோ, அதனால தான் வந்துருக்காங்களோ. அப்படியே லஞ்சிங் கூட இருக்கலாம். வாவ் நைஸ்ரா. கண்ணாடி கழிச்சு தெரிய மாட்டேங்குது. நைஸ் நைஸ் நைஸ். சூப்பராக இருக்குல்ல இந்த இடம். நான் பசங்க முன்னாடி இருக்கேன், எனக்கு போயிடலாம் உனக்கு பக்கம். இதுக்கே கியூ நிற்கிதுப்பா. ஏன் இறங்கியெல்லாம் கீழே நடந்து போக மாட்டாங்களா? வெல்கம் டு மாயா பே. அவங்களுக்கு நடக்க தெரியாது. அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். காட்டுக்குள்ளே மொத்தமாக போயிட்டு இருக்கோம். எங்கே போதுன்னே தெரில. அவனுங்களும் வழி போட்டு விட்ருக்கானுங்க. இந்த ஐலாண்டு அப்படியே சுற்றி வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த பக்கம் ஒரு வழி போய் இப்படி போகலாமா, அதில் போயிட்டு இப்படி சுற்றிட்டு வரதுன்னு நினைக்கிறேன். போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம். எதுவும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு உள்ள. அந்த நம்ம குளிச்சோல்ல அந்த பக்கம் வருதுடா இது. அந்த ஐலாண்ட் பிபி ஐலாண்ட் ஃபஸ்ட் டைம் குளிச்சோல்ல அந்த பக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கிளியராக இருக்குது இந்த பீச்சில். அப்படியே நடந்து தெரியல. அப்படியே பட்ட இந்த ஐலாண்டு செமையாக இருக்குது. குளிக்கலாம் போல இருக்குது. ஆனால் எங்களுக்கு ½ hour டைம் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இந்த ஐலாண்டுக்கு. அப்படியே தண்ணியில் உள்ளே விட்டு எடுத்துருவா. எல்லாம் அப்படியே குளிச்சுட்டு இருக்காங்க ஜாலியாக. செம வெயில்ரா, செம சரியான வெயில். சன்ஸ்க்ரீன் போடாமல் வந்தால் அடித்து நவுத்திடும். ஸ்கின்லாம் கருப்பாயிடும். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் கருப்பாக தான் இருப்போம். எவ்வளோ வெயில், சரியான வெயில் அடிக்குதுப்பா இந்த ஐலாண்டு. அவ்வளோ முடிச்சாச்சு. இப்போ இந்த ஐலாண்டு உள்ளே வந்து இந்த தீவில் வந்து சும்மா அப்படியே கொண்டாந்து நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே தண்ணியில் விளாட்டு கிளம்பிட்டோம். திரும்ப நம்ம பேக் டு போட். காத்தா வேறு திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகிறாரு. அவங்க ஒய்ஃபை பின்னாடி விட்டாரா இல்லை அப்படியே போய் அழகான ஒரு கடல். திரும்பவும் அதே பேக் டு கடல். ஆஹா அழகாக இருக்குல்ல. பியூட்டிஃபுல் ப்ரோ, இட்ஸ் மோர் பியூட்டிஃபுல். செம்ம அழகாக இருக்குது. வாடா தெரியும்டா. கால் வேறு சூடாக. ஷூ கையில் பிடிச்சிக்கிட்டோம்னா கால் பயங்கர சூடாக இருக்குது. நடக்க முடியல. சீக்கிரமாக போட்டுக்கு போயிடணும். Be careful man. பார்த்து நடக்கணும். வலி நிறைய குரூப் குரூப்பாக வந்துட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க தாய்லாந்து இந்த டூரிசமில்.
விச் போட்? இவர் தான் நினைக்கிறேன் நம்ம டிரைவரு. இந்த கண்ணாடி போட்டிருக்க பையன் ப்ளூ கலர் பேண்ட் போட்டிருக்கான் பாரு. மாயா பே பார்த்ததுக்கப்புறம் எங்களை வந்து லஞ்சு கூட்டு போனாங்க. லஞ்சுக்கே ஒரு ஐலாண்டு போனோம். 7 ஐலாண்டில் லஞ்சு சாப்பிட்றதுக்கே ஒரு ஐலாண்டு. அதனால வீடியோ எடுக்க முடியல, சார்ஜ் இல்லாமல் நான் எடுக்கல. அந்த ப்ளக் பாயிண்ட்டில் ஒரு சார்ஜர் போட்டேன். ஆனால் ஒரு கிளிப் மட்டும் ஆட் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய ஃபுல்லாக நிற்கும் நிறைய பேர். அந்த ஐலாண்டே டோட்டலாக ஃபுட்டு மட்டும்தான். ஸோ செமையாக இருந்தது. கைஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளை ஸ்நாக்லிங் கூப்பிட்டு வந்துட்டானுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படா நாங்கள் கடலில் குதிப்போம் அப்படின்ட்டு நிறைய பேர் எந்திரிக்கல. ஆனால் நாங்கள் அப்பயே இறங்கி ஸ்நாக்லிங் பண்ணோம். இதில் ஹைலைட் என்னென்னா, நான் ஸ்நாக்லிங் இது மாதிரி பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால ப்ரீத் பண்ணுறக்கிற டியூபோடு சேர்த்து குதிச்சிட்டேன். ஆனால் மேலேருந்தே பார்த்தாலே போதும், அழகாக தெரியும். சரி பரவாயில்ல தெரியல அப்படின்ட்டு நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள். உள்ள இந்த மீன்லாம் எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு. நல்லா போகக்கூடாது கேமரா அப்படிங்கிறமா மங்கி பீச். கடைசியாக ஒரு ஐலாண்ட் வந்திருக்கோம்பா. நல்லா ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது, மாடலாக இருக்குது. அந்த மீன்லாம் எவ்வளோ இல்லை, ஏதோ ஜிடிஏ கேம் விளாட மாதிரி இருக்குது. எல்லாம் நீண்டு நீண்டு படுத்துட்ருக்காங்க. தலாலாம் இரு உப்பு பார்க்குது சை. இந்த ஐலாண்ட் பேர் என்னன்னு தெரில, ஆனால் இது ஒரு மாதிரி குட்டியாக இருக்குது. இந்த ஐலாண்ட் என்னன்னு தெரில. இது ஒரு ஐலாண்ட். இது என்ன நடந்து போகிறது இல்லையா போட்டு? ஓ இப்போ லாங் போட்டு விட்ற இடமா இது? ஓகே ஓகே. ஐலாண்டில் இருக்கிற கடைக்கு வந்தது என்ன இருக்குது இங்கே? ஏதாச்சும் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. ட்ரிங்க்ஸு ஜூஸு எல்லாமே இருக்கும். ஆனால் ரேட்டு சரியாக கூட இருக்கும். நல்லா வைப் பண்ணலாம். இங்கே வந்தால் பேச்சுலர்ஸ் வந்தால் வைப் நல்லா வைப். காசை கொடுக்கலையா? மட்டும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். வெயில் எல்லாம் சரியான கருப்பு. சன்ஸ்க்ரீன் போடாமல் நான் ஆல்ரெடி கருப்பாக தான் இருப்பேன். பயங்கர கருப்பு ஃபுல்லாக மன வைக்கிறேன்.
கைஸ் லாஸ்ட்டாக போன ஐலாண்ட் பேர் எனக்கு தெரியல, ஆனால் வேறு லெவல் வைபான பீச் அது, செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக இந்த பீச்சை பார்க்கணும். இந்த 7 ஐலாண்ட் கூப்பிட்டு போகிறேன் ஆனால் 7லாம் கூப்பிட்டு போகல, ஆனால் இது வேறு லெவலாக இருந்துச்சு ஃபினிஷிங்காக. அவ்வளோதான், இதோட முடிச்சுட்டு எங்களை அப்படியே ஐலாண்டுக்கு வெளியே கூப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.